வெல்கம் டு தாட்ஸ் குக்ஹவுஸ். இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. பொங்கல் ஸ்பெஷல் காம்போ பிரேக்ஃபாஸ்ட்டோட இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லா ரெசிபீஸும் ஷேர் பண்ண போகிறேன். சூப்பரான வெண்பொங்கல், தேங்காய் சட்னி, அதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனான சாம்பார் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பொங்கலுக்காக அரிசி ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இது கடையில் வாங்கின சாப்பாட்டு பச்சரிசின்னு சொல்லி நம்ம வாங்கிக்கணும். நல்ல குவாலிட்டியான பச்சரிசி எடுக்கும்போது பொங்கலோட டேஸ்ட்டு நல்லாவே சூப்பர் லெவலில் இருக்கும். இன்கேஸ் ரேஷனில் கொடுக்கக்கூடிய பச்சரிசி யூஸ் பண்ணோன்னாலும் பொங்கல் நல்லா இருக்கும். பட் அதுக்கான டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கொஞ்சமாக இருக்கும். இது மட்டும் தாங்க. இப்போது இந்த அரிசியை நல்லா நம்ம கழுவி சுத்தமாக எடுத்துக்கலாம். இதை கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரிசி ஊறுற டைமில் நம்ம சாம்பார் செஞ்சிடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். இதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பை நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வாசனை வர வரைக்கும், அதாவது கருக விட்டுறாமல் பருப்பு நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதோட பாதி அளவு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்திக்கோங்க. இன்றைக்கி செய்கிற சாம்பார் 2 பருப்பையும் சேர்த்து செய்கிறோம். சூப்பராக இருக்குங்க. இதையும் கொஞ்சம் பருப்பு சூடு ஏறுற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுக்கிறதுனால நம்மளோட இந்த சாம்பார் நல்லா வாசனையாகவும் அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமையும் அந்த 2 பருப்பும் சேர்றதுனால அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்லேயும் இருக்கும். இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போது இதை நம்ம எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வாஷ் பண்ணி இப்போ எடுத்துட்டேன். அடுப்பு ஆனில் இருக்குங்க. இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நீங்கள் தண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போது இதுக்கு சின்ன வெங்காயம் 20 எடுத்திருக்கேங்க. முழுசாகவே எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, இது பெரிய பல் பூண்டாக இருக்குது, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாமே நம்ம இந்த குக்கரில் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை அப்படியே முழுசாக சேர்த்திக்கோங்க. சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கே. ஒரு 3 நாட்டு தக்காளி எடுத்துருக்கேங்க. தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. நம்ம புளி சேர்க்காமல் இந்த சாம்பார் வைக்க போகிறோம். தக்காளியை முடிஞ்ச வரைக்கும் சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரொம்ப மசிச்சு விட வேண்டியது இருக்காது. இது வெந்து வரும்போதே நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கான மசாலா தூள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, இது எல்லாமே இதில் சேர்த்திக்கலாம். இப்போது ரொம்ப மெயினாக நல்ல வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கணும். கூடவே இன்னும் வாசனை என்ஹான்ஸ் பண்ணணும்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். சாம்பார் வேக வைக்கும் போதே ஒன்று விளக்கெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்தி நம்ம பருப்பு வேக வைப்போம் இல்லையா, நீங்கள் நெய் சேர்த்து வேக வச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்ல மணமாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை மூடி போட்டுட்டு ஒரு 2 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் என்னோடய குக்கரோட இதை வச்சு நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி வேக வைக்கணுமோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சாம்பார் வேகிற டைமில் நம்ம பொங்கல் செஞ்சுக்கலாம். அரிசி ஊறி அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். 1 கப்பு நம்ம பச்சரிசி எடுத்தோம் இல்லைங்களா, அதில் பாதி அளவு நம்ம எப்போவுமே பருப்பு எடுத்துக்கணும். இதை நம்ம வறுத்துக்கலாம். இதை வறுத்துட்டு நல்ல வாசனை வரணும், ஆனால் கலர் மாறவே கூடாது. சாம்பாருக்கு சொன்ன மாதிரி தாங்க. இதனால சேம் சாம்பாரில் நான் என்ன சொன்னேனோ அதே தான், பிசுபிசுப்பு தன்மையே இருக்காது. பொங்கலில் நல்லா இருக்கும். கழுவி எடுத்துக்கலாம் நம்ம பருப்பை. இப்போ இதை குக்கரில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். 1 கப் அரிசி எடுத்தோம் இல்லையா, அந்த கணக்குக்கே நம்ம தண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். பருப்பு கணக்கு இது எல்லாமே இதில் சேர்ந்து வந்துடும். 4 கப் தண்ணி கூட நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேங்க. இது பச்சை பால் தான், காய்ச்சலை. நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் எப்படி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நீங்கள் பால் வேண்டான்னு நினச்சிங்கனாலும் இந்த பாலுக்கு பதிலாக 1 கப் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்திக்கோங்க. பட் பால் சேர்த்துனிங்கன்னா பொங்கலோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அரிசியையும் பருப்பையும் நல்லா அலசிட்டு வடித்து சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பும், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க, சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. கலருக்காக நான் ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துறேன். ஒயிட் கலர்லேயே கூட இது இருக்கலாம், பட் இது ஒரு மைல்டான ஒரு கலர் கொடுக்கும். ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க. இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நம்ம பொங்கலுக்கு அரிசி வேக வைக்கும் போதும் நெய் சேர்த்துனோன்னா நல்ல வாசனையாக இருக்குங்க பொங்கல். அதிகமாக நம்ம நெய் சேர்த்த வேண்டாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எங்கே சேர்த்தணுமோ அங்கே சேர்த்தனோன்னா ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்லோ பண்ணிவிட்டு ஃப்ளேமை 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த சாப்பாடு கரெக்டாக வெந்து வந்துடும். நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அரிசியாக கரெக்டாக இருக்கும்.
இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாங்க. அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்திருக்கேன். சட்னிக்கு கண்டிப்பாக தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். 2 பல் பூண்டும், அரை இன்ச் இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் வந்து 3 எடுத்திருக்கேங்க. இது எல்லாமே நம்ம அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணணும். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும், உப்பு தேவையான அளவு, இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தி தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைம் விட்டு மிக்ஸி ஹீட் ஆகாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு நான் திக்காக வச்சுருக்கேன். இது வந்து பொங்கலுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இதே சட்னியை நம்ம எல்லா வித டிஃபனுக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ சட்னிக்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் நம்ம தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சிட்டோம்னா 3 ஐட்டத்தையுமே தாளித்து எடுத்துடலாங்க. எண்ணெய் சேர்த்தியாச்சு. சூடானதுமே 1/4 டீஸ்பூன் கடுகும், 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கடலப்பருப்பு ஒரு 4-5 தான் எடுத்திருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை சேர்த்திட்டோன்னா தாளிப்பு முடிஞ்சுது. இதை நம்ம அப்படியே சட்னியில் சேர்த்திடலாங்க. சூப்பரான தேங்காய் சட்னி ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் செஞ்சால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே வேறு சமையலுக்கு கூட உடச்சி வச்ச தேங்காய் யூஸ் பண்ணலாம். சட்னினா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் அரைச்சி செய்யுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எல்லா வித டிஃபனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த கேப்பில் சாம்பாருக்கான பருப்பு ஃபுல்லாக வெந்து வந்துருச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்துனிங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சேர்த்திட்டு இந்த மாதிரி மத்து வச்சு அப்படியே லேசாக கடைஞ்சி கொடுக்கணும். பாசிப்பருப்பு ஓரளவுக்கு நல்லாவே சாஃப்டாக வெந்துடும். பருப்பும் பாசிப்பருப்பும் நம்ம சேர்த்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு தான் சீக்கிரமாக வெந்திருக்கும். பட் இந்த மாதிரி மசிக்கும் போது ஒரு பருப்பு லேசாக கடைஞ்ச மாதிரியும் இன்னொரு வெரைட்டி பருப்பு அப்படி முழுசாகவும் இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள் கன்சிஸ்டன்சி. அங்கங்கே வெங்காயமும் அப்படி முழுசாக தெரியணுங்க. அப்போ தான் அந்த சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் சாம்பார்னால் இப்படி தாங்க இருக்கணும். சாப்பாட்டுக்கு செய்யும்போது நம்ம வேறு மாதிரி செய்யலாம். தண்ணி லெவல் எல்லாமே நம்ம ஊற்றுனது அவ்வளோ கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கான தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதே பேனை சூடு பண்ணிவிட்டேன். இதுக்கு கொஞ்சம் தாராளமாக ஒரு அரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுமே நம்ம வந்து அரை டீஸ்பூன் கடுகும், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்திக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இதை சேர்த்திட்டு இதை பொரிய விட்டுடலாங்க. இது பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், நான் 2 மிளகாயை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அவ்வளோதான். இது கூட கடைசியாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்தி அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம சாம்பாரில் சேர்த்திடலாம். சூப்பரான சாம்பாருக்கான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்திட்டு இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ஃப்ளேவர்ஸ் உள்ளே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சர்வ் பண்ணணும். இப்போ அடுத்தது நம்ம பொங்கல் பார்த்துடலாம். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ பொங்கல் பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் திக்காக தெரியும் உங்களுக்கு, ஆனால் இது கூட நம்ம தாளிப்பு சேர்த்தும் போது அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துடுங்க. ஒரு சிலர் வந்து இப்போ நம்ம 5 கப் அளவுக்கு லிக்விட், அதாவது 4 கப் தண்ணியும் 1 கப் பால் சேர்த்தணும் இல்லையா, அதுக்கு பதிலாக 6 கப் கூட சேர்த்துவாங்க, 5.5 கப் சேர்த்துவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். பட் எனக்கு வந்து இதுதான் நான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போது நம்ம இதை லைட்டாக மசிச்சு வச்சாச்சு. இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். சேம் தாளிப்பு கரண்டி நான் அடுப்பில் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நான் நல்ல கெட்டியான நெய்யாக எடுத்ததுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். இது வந்து 4 டேபிள் ஸ்பூன் கணக்கு இருக்குங்க. இன்னொரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் நம்ம சேர்த்திக்கலாம். இது ரெண்டுமே நல்லா சூடாகட்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் குழந்தைங்க அப்படியே எடுத்து வச்சுறாங்கங்க. பட் இந்த இஞ்சி சேர்த்து அவங்க மென்று சாப்பிடும்போது தான் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. சாம்பார் எல்லாமே நம்ம செய்கிறோம் இல்லையா, பொங்கல் எல்லாமே வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி துருவி சேர்த்தி ஃப்ளேமை கம்மி பண்ணி நல்ல கோல்டன் கலரில் இஞ்சியை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தாளிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொங்கலுக்கு. இஞ்சி நல்லா இப்படி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மிளகு சீரகத்தை சேர்த்தணும். 1 டீஸ்பூன் மிளகும் 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்திருக்கேன். மிளகு முழுசாகவே சேர்த்திக்கலாம். ஒவ்வொருத்தர் வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துவாங்க, பட் முழுசாகவே நம்ம சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமும், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வாசனைக்காக. இது எல்லாமே நம்ம லேசாக ஃப்ளேமை கம்மியிலேயே பொறுமையாக நம்ம இந்த தாளிப்பு செய்யணுங்க.
இந்த மாதிரி நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம், எதையும் கருக விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம முந்திரி சேர்த்திக்கலாம். நான் உடைச்ச முந்திரி தேவையான அளவு எடுத்திருக்கேன். நீங்களும் உங்கள் விருப்பப்படி எடுத்துக்கோங்க. முழுசாக கூட நீங்கள் முந்திரியை போட்டுக்கலாம், இல்லை இதை 4ஆக கூட நீங்கள் உடைச்சி சேர்த்திக்கலாம். இப்போ இந்த முந்திரி நல்ல ஒரு பொன்னிறமாக வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பார்க்குறதுக்கே அப்படி அழகாக இருக்குங்க பொங்கலில் அந்த முந்திரியோட கலர். இந்த மாதிரி ஒரு பொன்னிறமாக இருக்கணும். ஃப்ளேமை கம்மியில் வச்சு டைம் எடுத்து நம்ம இந்த தாளிப்பு செய்யணும். அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறக்காமல் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திடுங்க. இது வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணி தான் சேர்த்திருக்கேன். இந்த தாளிப்பை நம்ம பொங்கலில் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு சேர்த்திட்டு கண்டிப்பாக இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு விட்டுருங்க. எல்லா ஃப்ளேவர்ஸும் உள்ளேயே நம்மளுக்கு நல்லா செட் ஆகட்டும். இதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து மறுபடியும் நம்ம வந்து கலந்து கொடுத்தோன்னா அருமையான ஒரு பொங்கலுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், கரெக்டான ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும், ரொம்ப லூசனாகவும் இருக்காது. அப்படியே எடுத்து வச்சா அப்படி குழம்பு மாதிரி அந்த பிசிபெல்லாபாத் மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு பொங்கல், அந்த மாதிரிலாம் இருக்காது. அதுக்குன்னு கெட்டியாக சாப்பிடவே முடியாது, முழுங்கி நம்ம கஷ்டப்பட்டு மென்று சாப்பிட்ணுங்கிற மாதிரி அப்படியும் இருக்காது. வாயில் வச்சா கரையும். நம்ம ஆயில் கீ இதெல்லாம் தாளித்து சேர்த்துனது இப்போ எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் கன்சிஸ்டன்சி. குக்கரில் ஒட்டவே இல்லை. நம்ம இப்படி சுற்றினோன்னா எந்த அளவுக்கு நான்ஸ்டிக்கியாக அப்படி வருது பார்த்தீங்களா? இதுதாங்க பர்ஃபெக்டான பொங்கல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே எங்களை இன்ஸ்டா பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா, சூப்பராக இருக்குங்களாமா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இது நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபி, பட் பர்ஃபெக்டாக செய்யணுன்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கலுக்கு இந்த ரெசிபியோட ஃபேமிலியோட நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். வடை ரெசிபி, உளுந்து வடை ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக சிம்பிளாக மிக்சியில் எப்படி உளுந்து வடை செய்யலாங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.